உறவு என்பது எண்ணிக்கை இல்லை, அது உள்ளத்தோட நிறைவு. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க தானே நமக்கு உறவாவாங்க. பாசத்தோட அப்படியே பேசிட்டு இருக்காம ஒரு புரிதலோடையும் சுயநலம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஒரு நல்ல உறவு. உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் ஒரு என்ன சொல்கிறது, விட்டு விட்டு கொடுத்து போய் அந்த உறவை தேடாதீங்க. நம்மளுக்காக விட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த உறவை தேடுங்க. அதுக்குன்னு நீங்கள் விட்டே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. விட்டு விட்டு கொடுத்து இருக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல நம்மளும் விட்டு கொடுத்து வாழணும். அதாவது ஒன் வே டிராஃபிக்காகவே எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான். கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு உறவை முறிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க ஒரு நாள் திரும்பி வருவாங்க. ஆனால் புன்னகையோடு விடைபெறுறாங்க பாருங்கள், அவங்க என்றைக்குமே திரும்பி வரமாட்டாங்க. அதனால் உறவுகள்கிட்ட எப்பையும் அன்போடவும் பாசத்தோடவும் உண்மையாகவும் புரிதலோடவும் சுயநலம் இல்லாமையும் நாம் இருக்கணும். என்றைக்காச்சும் இந்த உறவு சுமையாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அதற்குரிய மருந்து என்ன தெரியுமா? தூரம். கொஞ்சம் தூரமாக இருந்துக்கணும். நம்மளை புரியாதவங்கள்கிட்டையும் மதிக்காதவங்கக்கிட்டையும் நம்ம தள்ளி தான் இருக்கணும். இதில் உங்களுக்கு எந்த உறவாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.